Hey guys, welcome back to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது பாய்ஸ் பி பிரேவ் எபிசோட் 8 தான். சொல்ல போனா இதுதான் ஃபைனல் எபிசோட் 8 பார்க்கறதுக்கு முன்னாடி எபிசோட் 7 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு குட்டி ரீகேப் பார்த்தாதான் கண்டிப்பா கதையோட கண்டினியூவேஷன் புரியும். ஃபைனலா கிம் ஜுங் கிட்ட அவனோட லவ் கன்ஃபஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேருமே டேட் பண்ணலாமான்னு கேட்டிருப்பான். சாரி ஜுங் சொல்ல கிம்முக்கு தலையை வெடிச்சு போற மாதிரி ஆயிடுது. அடுத்த நாள் காலையிலே கிம் ஒரு மாதிரி பயங்கர சோகமா பல்ல விளக்கிட்டு இருக்கும் போது நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஜுங் வந்து நின்னுட்டு இருக்கான். வாய்ஸ் கேட்டதோட இனிமே கிம் பறந்து போய் நின்னுட்டு இருக்கான். ஃபைனலா நான் எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிட்டேன். கிம் ஐ லைக் யூ, நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா, வா போலான்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். ஆனா நேத்து நான் கன்வர்ஸ் பண்ணும்போது நீ ஏத்துக்கல, சடனா ஓகேன்னு சொல்ற, என்ன நடக்குது எனக்கு புரியலன்னு கேட்டுட்டு இருக்கான் கிம். நேத்து நான் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல, அதனால தான் நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு கன்வர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். எதை கம்ப்ளீட் பண்ணல, என்ன கம்ப்ளீட் பண்ண எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜுங் அவனோட கையில இருக்கிற டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கிம்முக்கு எல்லாமே புரிய வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க ஜுங் அவனோட அக்கா கூட தான் பேசிட்டு இருக்கான். கிம் நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும், நீ கண்டிப்பா யூஎஸ்க்கு டாக்டர் கூட போய் ஆகணும், உன்னோட யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டது எல்லாமே நம்ம பாத்துக்கலாம், உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே எனக்கு புரியுது, நான் உங்களுக்காக போறேன்னு சொல்லிட்டு ஜுங் அவனோட அக்காவை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கான். என்னால அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால எப்பவுமே ஏத்துக்கவே முடியாது, அதனாலதான் நான் யார்கிட்டயும் நோ சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி சமயத்துல தான் நான் கிம்ம பார்த்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தான், அவனுக்கு தோன்றதான் செஞ்சான். அந்த மாதிரி தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோட அக்கா கிட்ட என்னால் யூஎஸ்க்கு போக முடியாதுன்னு நான் சொன்னேன். ஜுங் நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ எனக்கு வேணும், என்னோட ஃபேமிலியில இருக்கிறதே நீ மட்டும்தான், சடனா போக மாட்டேன்னு சொன்னா எப்படி, பிளீஸ் ஜுங் எனக்காக நீ இதை பண்ணித்தான் ஆகணும்னு கேட்டுட்டு இருக்கா. அக்கா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதா, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, எனக்கு புரியுது, என்னோட வியாதி சரியாகாதுதான், உங்களுக்கும் சரி ஜோய்க்கும் சரி எல்லாருக்குமே சரி என்னால நோ சொல்ல முடியாதுதான். இந்த உலகத்துல நான் அதிகமா வெறுக்கிற விஷயம்னா அது டேப்லெட் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு விஷயமும் இருக்குது, நீங்க எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட லைஃபை என்னால அழிச்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். ஆனா ஜுங் உன்னோட லைஃபுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ இதை பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்குமே கிம் மட்டும்தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா அந்த கிம் யாருன்னு கேட்டுட்டு இருக்கா. அவன் கூட இருக்கும் போதுதான் என்னோட ஹார்ட் காம் டவுன் ஆகுது, அதுவே எனக்கு தெரியுது. இதுக்காக நான் எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது, எனக்கு அவன் தான் முக்கியம் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னது நீ படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ யூஎஸ்க்கு போகல, இம்மைக்ரேஷன் ஆக போறியா, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் கிம். நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, என்னோட சிஸ்டர் கிட்ட இந்த பேப்பரை கிழிச்சு இதை பத்தி சொன்னேன், அவங்க எல்லாத்தையுமே எனக்காக சரி பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்க உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு ஜுங் சொல்ல, என்னது என்ன பாக்கணும்னு சொன்னாங்களா, என்னால முடியாது போ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். தனித்தனியா இருக்கும்போது இல்லாத சந்தோஷம் ஒன்னா இருக்கும்போது இருக்குது பாருங்க, என்ன சூப்பரா இருக்குதுல்ல, அது எப்பவுமே அப்படிதாங்க, தனித்தனியா இருக்கும்போது எதுவுமே கிடைக்காத மாதிரி இருக்கும், ஒன்னா இருக்கும்போது எதுவுமே இல்லைனாலும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிம் பையன் இந்த அளவுக்கு ரொமான்டிக்கான பர்சனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கண்டினியூஸா கிஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா பேசிட்டு இருக்கும் போது இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே பேசி தீர்த்துட்டா பிரச்சனையே வராதுல்ல. உட்காந்து பேசுனா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. ஆனா நம்மள சிலர் தான் உட்காந்து பேசுறதே கிடையாது. லைஃப்ல யாராலுமே அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்க முடியாது. நமக்கு பிடிச்சவங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க வாழணும். கிம் என்னதான் அடமெண்டா இருந்தாலுமே ஜுங் கிட்ட எப்படி அடங்கி போறான் பாருங்க. எல்லாருமே இந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட அடங்கி போய் தான் ஆகணும், அதுதான் லவ். இந்த ஜுங் பையனை பாத்தீங்களா, கிம்ம விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இப்பெல்லாம் இருக்கிறதே கிடையாது. அவ்வளோ ரெண்டு பேரும் ஒட்டிட்டு ரொம்ப காம்பாக்டா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒட்டி வரசிட்டி வந்தாலும் ஜுங்குக்கு சோயோட ஞாபகம் சடனா வந்துருது. கால் பண்ணா கால் அட்டனே பண்ண மாட்டேங்கிறான். என்னால உன்னை விட்டுட்டு தனியா எங்க போறதுக்கும் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். எனக்கு மட்டும் என்ன உன்னை விட்டுட்டு இருக்கணும்னு ஆசையா என்ன, நாளைக்கு நாம ரெண்டு பேருமே சேர்ந்து சோய போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே சோய பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கிட்ட தான் போயிருக்காங்க. ஜுங் நான் இங்கவே வெயிட் பண்றேன், நீ போய் பாத்துட்டு வான்னு சொல்லிட்டு கிம் வெளியவே நின்னுக்கிறான். டீச்சோ எனக்கு பயங்கரமா பசிக்குது, வாடா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போடான்னு சொல்லிடுறான். என்ன சோய் நீ இந்த மாதிரி பண்ண எப்படி, எலு எலு, நான் மட்டும் இந்த மாதிரி இருந்தா நீ என்ன விட்டுருப்பியான்னு, என்ன ஆச்சு மறுபடியும் ஸ்டூபிடா ஏதாச்சும் பண்ணிட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான். டி ஜுங் ஸ்கூல் டைம்ல நான் கிறுக்குத்தனமா நிறைய விஷயம் பண்ணிட்டேனா, அந்த அளவுக்கு கேவலமான ஆளான்னு கேட்டுட்டு இருக்கான். நிறைய கிறுக்குத்தனம் எல்லாம் பண்ணல, கொஞ்சமா தான் பண்ண, சடனா எதுக்காக இந்த மாதிரி கேக்குற, மறுபடியும் அவனால ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு இருக்கான். நான் பண்ணக்கூடாத நிறைய விஷயத்த பண்ணிட்டேன் ஜோய் சொல்ல, நீ ஸ்கூல்ல இருக்கும்போது பண்ணதை விட இப்ப கம்மியா தான் பண்ற, இங்க பாரு ஜோய் நீ நிறைய மாறிட்ட, ஆனா நீ ரொம்ப ரொம்ப நல்லவன்டா, அவனை மீட் பண்றதுக்காக உன்னால எவ்வளவு முடியுமோ எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட, இன்னும் நீ எதுக்காக இந்த மாதிரி இருக்கன்னு ஜுங் கேட்க,
அப்படியா? வயிறெல்லாம் கடமுடான்னு சொல்லுது, பயங்கரமா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோய். நம்ம எல்லாம் ஹியூமன்ஸ்டா. சரி ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போலாமா? கிம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஜுங் சொல்ல. எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான் ஜோய். ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும் ஜுங் கேட்க. அதான் உன்னோட ஃபேஸ்ல எழுதியே ஒட்டி இருக்குது, இதுக்கு மேல என்ன வேணும், வாடா போலாம், என்ன கடுப்பேத்தாதன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். 3 பேருமே சாப்பிடறதுக்கு போயிடுறாங்க. மறுபடியும் நீ பார்ட் டைம் ஜாப் பார்க்க போறியான்னு ஜுங் கேட்க. ஃபர்ஸ்ட் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி ஜுங், உன்னை சப்ஸ்டிடியூட்டா போட்டதுக்கு ஐம் ரிலி சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் எனக்கு கால் பண்ணி இருந்தாரு, கவுண்ட் டவுன் பார்ட்டி இருக்குதான், 1 ஹவருக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு பே பண்ண போறத என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நம்ம போலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நமக்கான வேலை இருக்கும் போல, நாம 2 பேரும் போலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கான அர்த்தம் நாங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கான் ஜுங். என்னடா சொல்ற? கிம் உனக்கு படிக்கிறது எதுவுமே கிடையாதான்னு ஜோய் கேட்க. இருக்குது, ஒரு வேலை ஜுங் அந்த இடத்துல இருந்தா நானும் இருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கர ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான் கிம். சரி ஓகே, நாமளே இது எல்லாத்தையும் பண்ணிடலான்னு ஜோய் சொல்ல, ஓனருக்கு சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜுங் அங்கிருந்து கிளம்பிடுறான். கிம் உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ ரொம்ப ஸ்மார்ட், உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதுக்கு ஜுங் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு நிறைய கடன் இருக்கிறதுனாலதான் அதிகமான பார்ட் டைம் ஜாப் எல்லாம் செஞ்சு அதெல்லாம் தீர்த்துட்டு வரேன். உன்கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. நான் இந்த பார்ட் டைம் ஜாப் எல்லாம் விட்டுட்டு படிக்கலாம்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண என்னால முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கான் ஜோய். கண்டிப்பா முடியும், யார் இல்லைன்னு சொன்னா. நிறைய நாள் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது நீங்க எதுக்காக இவ்வளவு பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பாக்குறீங்கன்றது. எனக்கு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ அந்த மாதிரி நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஜுங்குக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல. அவன் இந்த மாதிரி இருந்து பார்த்ததே கிடையாது, ஹெல்த்தியான பர்சனா இருக்கான், அதுவும் இல்லாம அதிகமா படிக்கிறான், கம்ப்ளீட்டா மாறிட்டான். இந்த மாதிரி இருக்கிற ஜுங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொன்னதோடனே கிம் பயங்கர கியூட்டா சிரிக்கிறான். அடுத்த நாள் கவுண்ட் டவுன் பார்ட்டிக்காக 3 பேருமே ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஜின்னு வந்துட்டா. இத பார்த்ததோடனே கிம் நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டான். இவங்க 2 பேருமே க்ளோஸா பேசுறத பார்த்ததோடனே ஜுங்குக்கு பயங்கரமா கடுப்பாயிடுது. ஏன் நீங்க 2 பேரும் மட்டும் இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுன்னு ஜின் சொல்ல, ஆனா நீ இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், நாங்க 2 பேரும் ஒன்னாயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான். கங்க்ராட்ஸ், நீங்க 2 பேரும் ஒன்னாயிட்டீங்களா, கேட்கவே சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க பிக்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான் கிம். ஹெல்ப் ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கா ஜின். அதெல்லாம் தேவையில்ல, நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் செட்டப் பண்றானுங்களோ இல்லையோ, இவங்க 2 பேரும் செட்டப் ஆயிட்டாங்க. ரொமான்ஸ் மட்டும் தான் நடக்குது, வேலை ஆன மாதிரி தெரியல. ஜோய் அவனோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும் போது வெளியில ஜீஹு தான் வந்து நின்னுட்டு இருக்கான். இவனை பார்த்ததோடையுமே ஜோய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வெளியில போய் அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கான். சாரி, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல. இந்த இடத்துக்கு வரும்போது நீ வேலை செஞ்சுதான் நான் பார்த்தேன், அதனாலதான் நான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கே தெரியல, நான் உன்னை அதிகமா லைக் பண்றேன் போல, அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜீஹு. இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குது. அடுத்தவங்க என்னை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கவலை எல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி தான் நான் இருப்பேன். இது உன்னோட தப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. உன்னை அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதுக்கு ஐம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜீஹு அங்கிருந்து கிளம்புனா. எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கேட்டுட்டு போ. நம்ம 3 டேட் வெளியே போறதா சொன்னோம், ஆனா 2 டேட் தான் போயிருக்கோம். இன்னும் ஒரு டேட் பேலன்ஸ் இருக்குது. நல்ல வெல்த்தியான பர்சனா வர வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியுமா? கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை நான் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோய். கண்டிப்பா அந்த நாள் வர வரைக்கும் நானும் வெயிட் பண்றேன், நீயும் மறக்காம எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், புரியுதான்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு ஜீவு, டைமுக்கு காய்ச்சல்லாம் வராது, நமக்காக எப்பயுமே நிக்காத, உன்ன நீனே நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோய். சரி ஓகே, நீனும் தான், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் கிம்ம காட்டா எப்பவுமே ஜாலியா இருந்த பையனை கூட்டிட்டு வந்து வேலை வச்சு அவனுக்கு கை கால்லாம் வலிக்காம இருக்கும். என்னால முடியல ஜுங், எனக்கு கை கால்லாம் பயங்கரமா வலிக்குதுன்னு கிம் சொல்ல, நீ இவ்வளோ நேரம் செஞ்சது என்னால நம்பவே முடியல, எதுக்காக இந்த மாதிரி உன்னை வருத்திக்கிட்டு செய்ற? நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. அங்க விஷ் கார்டெல்லாம் இருக்குது, உனக்கு என்ன விஷ் வேணுமோ அதுல உன்னோட விஷயம் எழுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பிடுறான். ஃபைனலா நியூ இயர்க்கான கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆயிருது. ஆனா என்ன பண்றது, இப்போ வரைக்குமே கிம் அவனோட விஷயம் எழுதவே இல்ல. நீ இன்னுமா உன்னோட விஷயம் எழுதவே இல்ல, நீ எப்ப எழுத போறன்னு சொல்லிட்டு சோய் ஜுங் 2 பேரும் கேட்டுட்டு இருக்க. டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிம் அவனோட விஷயம் எழுத ஆரம்பிச்சிடுறான். இன்னொரு பக்கம் சோயை காட்டினா அவனும் அவனோட விஷயம் எழுத ஆரம்பிச்சிடுறான். அடுத்த வருஷத்துக்குள்ள நான் பெஸ்டான பர்சனா மாறணும்னு எழுதியிருக்கான் அவனோட விஷ் கார்டுல. இன்னொரு பக்கம் ஜீஹுவை காட்டினா பைபிள்ல நடந்துதான் போயிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, அவனோட மனசுக்குள்ள ஓடாத என்னெல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. எப்படியாச்சும் என்னோட 3rd மீட்லயாவது சோய் கிட்ட என்னோட ப்ரொபோசலை கன்வர்ஸ் பண்ணி ஆகணும், அதை பண்ணாவே எனக்கு முழுமையா ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள
தான் நினைச்சிட்டு இருக்கான். ஃபைனலா கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிம் அவனோட விஷ் கார்டுல என்ன எழுதியிருக்கான்னா ஜுங்கோட விஷ் நிறைவேறணும்னு எழுதியிருக்கான். நியூ இயர் பிறந்ததோடனுமே எல்லாரும் கவுண்ட் பண்ணி முடிச்சதோடனுமே ஜுங் கிம் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு தான் நின்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஜுங் அவனோட விஷ் கார்டுல என்ன எழுதியிருப்பான்னா அடுத்த வருஷமாவது நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் சுனோவை ஒன்னா பாக்கணும்னு எழுதியிருப்பான். ஸ்டார்டிங்ல பாக்குறதுக்கு சிடு சிடுன்னு இருந்தானுங்க. ஆனா போக போக 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுற அளவுக்கு ஆயிட்டானுங்க. 1 இயருக்கு முன்னாடியே ஜுங்கோட விஷ் நிறைவேறி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகும்போது 2 பேருமே ஒருத்தர் கடந்து போயிருப்பாங்க. ஆனா என்ன பண்றது 2 பேருமே ரெகக்னைஸ் பண்ணல. கிம் பார்க்கும்போது ஜுங் அமைதியா போகிறதும் ஜுங் பார்க்கும்போது கிம் அமைதியா திரும்பி போறதுமாவே இருக்குது. 2 பேருமே ஃபேஸ பார்க்கல. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்னோவை 2 பேரும் ஒன்னா தாங்க பாத்திருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது, இந்த சீரீஸும் முடியுது. இந்த சீரீஸ்ல என்ன ஒரு குறைனா ஜிஹூ சோய் 2 பேருக்கும் நல்ல எண்டிங்க வச்சிருக்கலாம். பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்குது. நம்மளும் இதுக்கு மேல ஓவரா பேசினா எல்லாரும் காண்டாயிருவாங்க இல்லையா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.